போன வீடியோவில் மால்வியா யோகம்னா என்னன்றதை பார்த்தோம். எந்த நிலைகளில் சுக்கிரன் இந்த மால்வியா யோகத்தை உருவாக்குறாரு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் மால்வியா யோகத்துக்கான விதி மற்றும் விதிவிலக்குகளை பார்ப்போம். முதல் விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மால்வியா யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனின் திசை முதல்ல ஜாதகருக்கு நடப்பில் இருக்கணும். அதே மாதிரி அந்த நடக்கக்கூடிய சுக்கிரன் திசை ஒரு மத்தியம வயதில் வரும்போது அந்த யோகத்தோட முழு பலன்களை ஜாதகரால் அனுபவிக்க முடியும். இப்போது ஒரு யோகத்தோட பலத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ராகு, கேது, அதுக்கப்புறம் வந்து சனி, செவ்வாய், இந்த நிலையில் நீங்கள் சூரியனையும் எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 அமைப்பு போட்டிருக்கேன். இதில் வந்து முதல் அமைப்பு பார்த்தீங்கன்னா, கடக லக்னத்தில் 4வது வீட்டில் ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்காங்க. இங்கே அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற டிகிரி விலகல் ஒரு 6 டிகிரி இல்லை 8 டிகிரினா, இங்கே சுக்கிரனை ராகு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு பீடிச்சிருவார். அப்போது இந்த சுக்கிரனால் முழுமையான பலன்களை கொடுக்க முடியாது. மாறா ராகு தன்னோட தசையில் சுக்கிரன் கொடுக்க வேண்டிய பலன்கள் அனைத்தையுமே கொடுப்பாரு. இதே தான் வந்து உங்களுக்கு மிதுன லக்னத்தில் 10வது இடத்துல சுக்கிரனும் சூரியனும் க்ளோஸாக கனெக்ட் ஆகிருக்காங்கன்னா, இங்கே சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கம் படுத்தி அவர் தன்னோட தசையில் சுக்கிரனோட பலன்களை கொடுப்பாரு.